சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாள் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. இன்றைய தினம் திருமுறைகளை நமக்கு தொகுத்து அளித்த நம்பியாண்டார் நம்பிகள் குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே நாம் அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது. திருநாரையூரில் பொல்லா பிள்ளையாருக்கு பூசனை புரியும் ஆதி சைவ குடும்பம் என்று இருந்தது. சைவ சமயம் வாழ அந்த குடும்பத்தில் ஒரு தவ புதல்வர், நல்ல தவ புதல்வர், நல்ல தவம் பண்ணாதான் நல்ல புத்திரன், நல்ல புதல்வர், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையில் அந்த ஆதி சைவ குடும்பம் நல்ல தவ குடும்பமாக இருந்த காரணத்தினால அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல தவ புதல்வர் அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் தான் நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பிகள். அவருடைய தந்தையார் தினமும் பொல்லா பிள்ளையாருக்கு திருநாரையூர் என்ற தலத்தில் தினமும் பூசனை செய்யக்கூடிய சிவாச்சாரியாராக இருந்து வருகின்றார். பொல்லா பிள்ளையார்னா பொல்லாத, செதுக்காத, ஒளியால் செதுக்கப்படாத பொல்லா பிள்ளையார். சுயம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, தானாக தோன்றிய, தான் தோன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிள்ளையார். அப்போ அந்த தந்தையார் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் வெளியூருக்கு செல்ல நேர்ந்தது. அதனால் பிள்ளையாருக்கு பூசனை புரியும்படி தம் புதல்வருக்கு கட்டளையிட்டார். வெளியூர் செல்ல நேர்ந்ததுனால தன்னோட மகனுக்கு பிள்ளையாருக்கு பூசனை செய்யும்படி கட்டளையிட்டு தந்தையார் வெளியூர் சென்று விடுகின்றார். தந்தையார் கூறியபடியே பிள்ளையாருக்கு பூசனை செய்கின்றார் புதல்வர். அந்த இளைஞர் பிள்ளையாருக்கு திருமஞ்சனம் முதலிய எல்லாம் செய்து திரு அமுதினை திருமுன் வைத்தார். முதல்ல பூசனை எப்படி இருக்கணும், திருமஞ்சனம், அபிடேகம், அந்த அபிடேகமெல்லாம் சிறப்புற செய்து முடித்து என்ன செய்கிறாரு, திரு அமுதை கொண்டு போய் அந்த பொல்லா பிள்ளையார் முன்னாடி வைத்து எம்பெருமானே திரு அமுது செய்ய வேண்டும்னு வேண்டிக் கொண்டார். ஆயினும் பிள்ளையார் அவ்வேண்டுகோளுக்கு இணங்கி திருவமுது செய்யவில்லை. திருவமுது எல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். பாவனையாக சாமி வந்து திருவமுதை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லிட்டு திருவமுதையெல்லாம் நாமளே தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த நம்பியாண்டார் நம்பிகள் என்ன செய்கிறார் அப்படின்னா, திருவமுதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வேண்டுறார். பிள்ளையார் வந்து அந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கலன்ன உடனே மிக வருந்திய அந்த நம்பியாண்டார் நம்பிகள், நம்ம பெருமான் வந்து திருவமுதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் உயிரோடு இனி இருக்கக்கூடாது என்று சொல்லி தமது தலையை கல்லிலே மோதி உயிர் விட துணிகின்றார். அந்த கணமே பொல்லா பிள்ளையார் நம்பி பொறு என்று சொல்லி தடுத்து திருவமுது செய்தார். அந்த காட்சியை கண்டு மிகவும் மகிழ்ந்த நம்பியாண்டார் நம்பிகள், பெருமானே பள்ளி செல்வதற்கு இன்று நேரம் கடந்து விட்டது, நேரம் கடந்து விட்டதால் நான் பள்ளி சென்றால் ஆசிரியர் அடிப்பார், ஆதலால் தேவரீரே அடியேனுக்கு கலைகள் எல்லாவற்றையும் ஓதுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பிள்ளையார் மனமிறங்கி எல்லா கலைகளையும் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு ஓதுவித்து அருளினார். இவ்வாறு பொல்லா பிள்ளையாரின் திருவருட்கடாட்சம் பெற்றதலால் அவர் நம்பியாண்டார் நம்பி என்று அழைக்கப்பட்டார். இவர் தம்மை ஆட்கொண்ட பொல்லா பிள்ளையார் மீது இரட்டைமணி மாலை என்னும் தமிழ் பிரபந்தம் பாடி அருளியுள்ளார். பொல்லா பிள்ளையாரிடம் நம்பியாண்டார் நம்பி திருவருட்கடாட்சம் பெற்ற செய்தி அறிந்த ராஜராஜ மன்னன் பொல்லா பிள்ளையாரை வழிபட நிவேதன பொருள்களுடன் திருநாரையூர் வந்தான். நம்பியாண்டார் நம்பியை வணங்கினான். இங்கு கொண்டு வந்துள்ள நிவேதன பொருள்களை பொல்லா பிள்ளையார் திருமுன் படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அன்பினார்
படைத்தவற்றை பிள்ளையார் திருவமுது செய்து அருளினார். மன்னன் மகிழ்ந்து சமயக்குறவர் மூவர் அருளி செய்த தேவார திருமுறைகளும் இப்பூவுலகில் நிலை பெறுவதற்கு வகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். மன்னன் வேண்டுகோளுக்கு இணங்கிய நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரை வணங்கினார். எம்பெருமானே, தேவார திருமுறைகள் இருக்கும் இடத்தை திருத்தொண்டர்களின் வரலாறுகளையும் அடியேனுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். தொண்டனே, தில்லை பொன்னம்பலத்தின் அருகே தேவார ஆசிரியர்கள் மூவர்களுடைய கைகளின் இலச்சினையுடைய அறையை தேவார திறந்து பார்த்தால் தேவார திருமுறைகள் வைத்து பூட்டப்பட்டுள்ளன, அவை கிடைக்கும் என்று பொல்லா பிள்ளையார் அறிவிக்கின்றார். நம்பியாண்டார் நம்பிக்கு திருத்தொண்டர்களுடைய வரலாறுகளையும் திருவாய் மலர்ந்து அருளினார். இது கேட்டு மகிழ்ந்த நம்பியாண்டார் நம்பியும் மன்னனும் தில்லையை அடைந்து தேவார திருமுறைகள் இருக்கும் அறையை திறக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். தேவார ஆசிரியர்கள் மூவரும் வந்தாலன்றி அந்த அறையை திறக்க இயலாது என்று தில்லைவாழ் அந்தணர்கள் தெரிவித்தார்கள். உடனே மன்னன் தில்லை பெருமானை பூசித்து வணங்கி சிறப்புடன் பூசனைகள் நடத்தினான். தேவார ஆசிரியர்கள் மூவர் திருவுருவங்களும் வழிபாடு செய்யப்பட்டு அந்த திருவுருவங்களை திருவீதிகளில் எழுந்தருளச் செய்து அந்த திருவுருவங்கள் திருப்பதிகங்களை வைத்து பூட்டப்பட்ட அறையின் முன் கொண்டு வந்து நிறுத்தி மூவரும் வந்து விட்டனர், அறையை திறவுங்கள் என்று கூறினான். அரசனின் அறிவுடைமையை அந்தணர்கள் போற்றினார்கள். அறை திறக்கப்பட்டது. உடனே சென்று பார்த்தபோது தேவார பதிகங்கள் உள்ள ஏடுகள் கரையான் புற்றினால் மூடப்பட்டு சிதைந்து இருந்தன. அவற்றை வெளியில் கொண்டு வந்து சோதித்து பார்த்தபோது பெரும்பாலான ஏடுகள் பழுதடைந்து இருந்தன. மன்னன் அளவிலா துயரம் கொண்டான். தேவாரத்தை தேடி வந்த மன்னன் அந்த புண்ணிய பதிகங்களில் பல செல்லரித்திருக்க கண்டு உள்ளம் புண்ணாயினான். அப்போது தேவார பதிகங்களில் இக்காலத்துக்கு தேவையானவற்றை மாத்திரம் வைத்துக்கொண்டு பிறவற்றை செல்லரிக்கச் செய்தோம் என்று அருள்வாக்கு அசரீரியாக ஒலித்தது. அவ்வருள்வாக்கினால் மனம் தேறிய மன்னன் செல்லரிக்காது எஞ்சியுள்ள திருப்பதிகங்களை தொகுத்து கொடுக்கும்படி நம்பியாண்டார் நம்பிகளை வேண்டிக் கொண்டான். மன்னன் வேண்டுகோளுக்கு இசைந்த நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை 11ஆக வகுத்து வைத்தார். திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த தேவார திருப்பதிகங்கள் முதல் 3 திருமுறைகள் 1, 2, 3 என்ற திருமுறைகள், திருநாவுக்கரச பெருமான் அருளி செய்த திருப்பதிகங்கள் 4, 5, 6 திருமுறைகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருமுறை 7ஆம் திருமுறையாகும். தேவார திருப்பதிகங்களையும் 7 திருமுறைகளாக வகுத்த பின்பு மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் திருக்கோவையார் என்னும் 2 நூல்களை 8ஆம் திருமுறையாகவும், திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், பொந்துருத்தி நம்பி, காடநம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாளி அமுதனார், மரு புருடோத்தமர், சேதிராயர் முதலிய 9 ஆசிரியர்கள் அருளி செய்த பதிகங்கள், திருவிசைப்பா, சேதிராயர் முதலிய 9 ஆசிரியர்கள் அருளி செய்த திருவிசைப்பா பதிகங்கள் 28 அவற்றுள் சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு பதிகம் 1 ஆக 29 பதிகங்களை 9ஆம் திருமுறையாகவும், திருமந்திர பாடல்களை 10ஆம் திருமுறையாகவும், காரைக்கால் அம்மையார், திரு ஆலவாயுடையார் திருமுகப்பாசரம் முதலிய பிரபந்தங்களை 11ஆம் திருமுறையாகவும் வகுத்தார். திருத்தொண்டர் திருவரலாற்றை சுருக்கமாக கூறும் திருத்தொண்டர் திருவந்தாதி, தொகையடியார் 9 தனியடியார் 63 ஆகிய 72 சிவனடியார் வரலாற்றையும் 79 இனிய பாடல்களால் கூறுகின்றது திருத்தொண்டர் திருவந்தாதி. சேக்கிழார் அடிகள் திருத்தொண்டர் புராணம் பாடுவதற்கு ஆதாரமாக கொண்ட நூல்களில் அதுவும் ஒன்று. அதாவது தொகை, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் தொகை. அது ஒவ்வொரு வரிகள் தான் இருக்கும். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன்,
திருநீலகண்டத்துக்கு எவனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன், வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், வெறிபொழில் சொல் குன்றையார் விரண்மீண்டற்கு அடியேன், அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆலை அப்படின்னு ஒவ்வொரு வரியில் வரும். ஒரு சில நாயன்மார்கள், நம்ம அப்பர் சுவாமிகள், நம்ம நாவுக்கர், நம்மளுடைய ஞானசம்பந்த சுவாமிகளுக்கெல்லாம் 4 அடி அந்த மாதிரி வரும். இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு பாடல், அதுபோல் நம்ம நாவுக்கரசருக்கு ஞானசம்பந்தருக்கெல்லாம் 2 பாடல் வரும். அந்த மாதிரி அருளி செய்திருக்கார். இந்த நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை 11ஆக வகுத்ததற்கு காரணம் யாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். சைவ சாத்திரத்தில் மந்திரங்கள் 11, இதற்கு மேலே மந்திரமே கிடையாது. சைவ சமயத்தில் மந்திரங்கள் 11, இந்த 11 மந்திரங்களுக்கு மேலே வேறு எந்த மந்திரமும் கிடையாது. மற்ற எல்லாமே பெருமானுடைய நாமங்கள் தான். பேர் 1000 பரவி அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 1000 பேராயிரம் பரவி வானோரெத்தும் பெம்மானை அப்படிம்பார். அதனால் அவையெல்லாம் போற்றிகள் அர்ச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் மந்திரம்னு சொல்லக்கூடியது இந்த 11 மந்திரங்கள் தான். இந்த மந்திரங்கள் ஓம் ஈசானாய நம, ஓம் தத்புருஷாய நம, ஓம் அகோராய நம, ஓம் வாமதேவாய நம, ஓம் சத்யோஜாதாய நம, இவை 5ம் பஞ்ச பிரம்ம மந்திரம். ஓம் ஹிருதயாய நம, ஓம் சிரசே நம, ஓம் சிக்காயே நம, ஓம் கவசாய நம, ஓம் நேத்திரப்பியோ நம, ஓம் அஸ்திராய நம, இவை 6ம் சடங்க மந்திரம். இந்த 5ம் 6ம் சேர்ந்து 11ம் சம்மிதா மந்திரம் எனப்பெறும். 7 கோடி மந்திரம் என்பதில் கோடி என்றால் 100 லட்சம் சேர்ந்தது. கோடி என்பது பொருளன்று, கோடி என்பதற்கு நுனி என்றும் பொருள். கோடி வீடு என்றால் தெரு நுனியில் உள்ள வீடு என வழங்கப்படுகிறதா? ஆகவே இந்த மந்திரங்கள் 7ம் 7 கோடி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மருந்தை நோய்களுக்கு ஏற்றவாறு அனுபான பலவற்றில் வைத்து தருவது மந்திர முறை. லிங்க செந்தூரத்தை ஓம நீரில் தந்தால் பேதி நிற்கும், தேனில் தந்தால் சுரம் நிற்கும், இஞ்சி நீரில் தந்தால் பித்தம் நீங்கும். இவ்வாறு அனுபானத்தை மாற்றி ஒரே மருந்தை தந்து நோய்களை தணிப்பது போல ஒரே மந்திரத்தை மேற்சொன்ன கோடிகளுடன் கூட்டி உச்சரித்தால் வெவ்வேறு பயனை பெறலாம். அவை நம, ஸ்வதா, ஸ்வாகா, வஷட், வௌஷட், பட், ஹிம்பட், இந்த மாதிரி 7 மந்திரங்கள் இருக்குது. இதை 7 கோடி மந்திரம்னு சொல்கிறாங்க. இதை ஒவ்வொரு மந்திரத்துலையும் சேர்த்து உச்சரிக்கும்போது வெவ்வேறு பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்திர தேவரை வணங்கும்போது அஸ்திராய நம அப்படின்னு சொல்லணும். அஸ்திர தேவருக்கு ஒன்றை தந்து திருப்தி செய்தால் அஸ்திராய ஸ்வதா அப்படின்னு சொல்லணும். அஸ்திர தேவருக்கு ஒரு பொருளை யாகத்தில் தரும்போது அஸ்திராய ஸ்வாகா என்று சொல்லும். இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறது அஸ்திராயப்பட்டு, தீமையை விளக்குறதுக்கு, சுத்தி பண்ணுறதுக்கு அஸ்திராயப்பட்டு. இந்தவாறு கோடிகளை மாற்றி 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 மந்திரங்களை உச்சரித்து பல நலன்களை விளைவிக்கும். எனவே 7 கோடி மந்திரங்களுடன் கூடிய 11 மந்திரங்களும் 11 திருமுறைகளாக நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்து கொடுத்தார்கள். திருமுறைகளை வகுத்த நம்பியாண்டார் நம்பிகள் சிவனடியார் சரிதங்களாகிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டு திருத்தொண்டர்களின் தொண்டுகளையும் அத்தொண்டுகளால் அவர்கள் பெற்ற பேறுகளையும் கலித்துறை அந்தாதியால் வகைப்படுத்தி விரித்து அருளினார். இந்த வரலாற்றை சேக்கிழார் பெருமான் கூறி முடித்ததும் அந்த திருத்தொண்டர் சரிதங்களை ஓதி அருள வேண்டும் என்று அனபாய மன்னன் அவரை வேண்டிக் கொண்டான். சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் தொகையையும் நம்பியாண்டார் நம்பிகள் அந்தாதி ஆகியவற்றையும் விரித்து பொருள் கூறினார். இந்த வரலாறெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திக்க இருக்கோம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு சேக்கிழார் பெருமானுடைய குருபூசை. இந்த நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருத்தொண்டர் திருவந்தாதியும் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் தொகையும் முதல் நூலாகவும் வழிநூலாகவும் இருக்குது சேக்கிழார் பெருமானுக்கு. அவர் விரிநூலாக அவர் அடுத்து செய்திருக்கார்.
அவருடைய குருபூசை திருநாள் நாளை வருவதாக இருப்பதால் நாம் அவருடைய குருபூசை நல்ல நாளில் அவருடைய அருள் வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக. இப்பொழுது நம்பியாண்டார் நம்பிகளுடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோல்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம்பியாண்டார் நம்பிகள் பொற்பாதம் போற்றி போற்றி.